தேச துரோக வழக்கு குற்றச்சாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சிறையில் இருந்தார். தற்போது அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டோம். மதன், சொல்லுங்க, இந்த வழக்கில் அவர் கொடுத்த ஜாமீன் பற்றி சொல்லுங்க. அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள ராணி சீதை மன்றத்தில் குற்றம் சாட்டுகிறேன் என்ற தலைப்பிலான ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய திரு வைகோ அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக ஒரு புகார் அளிக்கப்பட்டு அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தாலும் இந்த தொடர்பான வழக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக முடிக்கப்படாமல் நிலுவையிலே இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்த வைகோ அவர்கள் தன் மீதான இந்த தேச துரோக வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தான் கைது ஆவதற்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார்கள். அப்போது சொந்த ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிட்டோமா கேட்டபொழுது ஜாமீனில் வெளிவர தேவையில்லை, இந்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு தான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பேன் என்று வைகோ தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வைகோ அவர்கள் தனக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி புருஷோத்தமன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் வைகோ அவர்களை கைது செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவில்லை, அவராகவே வந்து நீதிமன்றத்தில் சரண்டராகி தன்னை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார்கள். தற்போது மீண்டும் ஜாமீன் வழங்கு தொடர்பாகவும் அரசுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எனவே அவர் சொந்த ஜாமீனை விடுவிக்கலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்போது வைகோ அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். ஜீவசகாப்தன். இதற்கு அடுத்தபடியாக வைகோ அவர்கள் தரப்பினுடைய இப்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்க ஜாமீனை அடுத்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது வைகோ தரப்பில் இந்த வழக்கு தொடர்பாக இன்று பெரிய வாதங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனேயே அரசு தரப்பில் தன்னுடைய விளக்கத்தை தெரிவித்தார்கள். தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, எனவே அவரை ஜாமீன் விடுவிக்கலாம் என அவர் தெரிவித்தார்கள். வைகோ தரப்பில் தெரிவித்த ஒரே வாதம் என்னவென்றால் இந்த வழக்கு தொடர்பான இந்த உத்தரவு நகலை உடனடியாக வழங்க வேண்டும். எனவே 6 மணிக்குள்ளாக இந்த தீர்ப்பின் நகல் தினமே அவரை வெளியில் கொண்டு வர முடியும் என்று ஒரே ஒரு வாதத்தை மட்டும்தான் வைத்தார்கள். எனவே இந்த உத்தரவு பிறப்பிற்கான நகலை தற்போது வைகோ வழக்கறிஞர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் 6 மணிக்குள்ளாக புழல் சிறைக்கு கொண்டு சென்றால் இன்றைய தினமே வைகோ அவர்கள் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஜீவா. மதன், எந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார், அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அவர் ஏன் முதலில் பிணை மறுத்தார், தற்போது அவர் ஜாமீன் பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து விரிவாக பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி. கடந்த 2009ஆம் ஆண்டு ஈழப் பிரச்சனையை மையமாக வைத்து நான் குற்றம் சாட்டுகிறேன் என்கின்ற தலைப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசிய பேச்சிற்காக அப்போது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்குக்கு 8 வருடங்கள் கழித்து வைகோ அவர்களே முன்வந்து தன்னை கைது செய்ய வேண்டும், இந்த வழக்கு விசாரணையை நடத்த வேண்டும் என்று அவராக முன்வந்து அவர் சிறைக்கு சென்றார். அது மட்டும் இல்லாமல் அப்போது சொந்த பிணையில் வெளியேறிக் கொள்ளலாம் என்று சொன்னபோது கூட நான் பிணையில் வெளியே செல்ல விரும்பவில்லை, இந்த வழக்கை நான் எதிர்கொண்டு அதிலிருந்து நான் குற்றமற்றவன் என்று முழுமையாக வெளியே வருவேன் என்று கூறினார். கிட்டத்தட்ட 50 நாட்கள் கடந்ததற்கு பிறகு இப்போது வைகோ அவர்களுக்கு இந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக முழுமையாக விசாரித்து அவர் வெளியே வருவார் என்பது அவர் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது.